பேரழிவை தடுக்க தவறிய அனுர அரசு விசாரணை நடத்த தெரிவிக்குழு சபாநாயகரிடம் சஜித் அணி கையளித்த கடிதம். கண்டியில் மீண்டும் கனமழை விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. மானிப்பாய் பிரதேச சபையின் முறைகேடு மக்கள் கவனஈர்ப்பு போராட்டம். அன்று புலிகளுக்கு எதிராக அமெரிக்காவை திருப்பிய கோட்டாபய. 2026 நாவலுக்கு காத்திருக்கும் பாரிய நெருக்கடி. சட்டவிரோதமாக தமிழர்களை தடுத்து வைத்த இங்கிலாந்து வழக்கில் உறுதி. அநேகமே எமது தாயகம் வடக்கு கிழக்குக்கு செல்ல தயாரில்லை. கொழும்பில் புத்த சாசன அமைச்சரால் தையிட்டு விகாராதிபதிக்கு வழங்கப்படும் கௌரவத்துக்கு எதிராக யாழில் தேசிய மக்கள் சக்தியினர் போராட்டம். அனுர அரசின் மற்றும் ஒரு அதிரடி ரணிலுக்கு நெருக்கமானவர் பணி நீக்கம். பொருளாதாரம் குறித்து வீண் கவலை வேண்டாம் அமைச்சர் விஜித் அறிவிப்பு. இலங்கைக்கு 200 மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர நிதி சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை இன்று கூடுகின்றது. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் டிட்பா புயல் ஏற்படுத்திய தாக்கங்களை எதிர்கொள்வதற்குரிய முன்னாயத்த நடவடிக்கைகள் இடம்பெறாமை தொடர்பில் விசாரணை நடத்துமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு ஊடகங்கள் அவ்வப்போது எச்சரிக்கை விடுத்திருந்தன, முன்னறிவிப்புகளை செய்திருந்தன என்பது ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. எனினும் இந்த நிலைமைக்கு முகம் கொடுக்க சம்பந்தப்பட்ட தரப்பினர் எந்த வகையிலும் முன்னாயத்தமின்றி இருந்தமை கவலைக்குரிய விடயமாகும். முன்னாயத்த தயார் நிலை எடுக்கப்பட்டிருந்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை குறிப்பிட்ட அளவில் தடுத்திருக்க முடியும் என்பது எமது நம்பிக்கையாகும். கண்டி மற்றும் உடுதும்புரவில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்று கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. நிலவும் மழை நிலைமை காரணமாக கண்டி மற்றும் நுவரெலிய மாவட்டங்களில் உள்ள 9 பிரதேச செயலக பிரிவுகளில் வசிப்பவர்களுக்கு கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் சிவப்பு வெளியேற்ற அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. பதுளை, கண்டி, குருநாகல், மாத்தளை மற்றும் நுவரெலிய மாவட்டங்களில் முன்னர் அறிவிக்கப்பட்ட பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இந்த அமைப்பு அபாய நிலை அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தது. நீர்ப்பாசனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 73 பிரதான நீர்த்தேக்கங்களில் 32 மற்றும் 43 நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்கள் நேற்றைய தின நிலவரப்படி நிரம்பி வழிவதாக நீர்ப்பாசனத்துறை தெரிவித்துள்ளது. தொடர்ந்தும் பெய்து வரும் மழை காரணமாக விக்டோரியா, ரந்தனிகள மற்றும் ரந்தம்பி நீர்த்தேக்கங்கள் திறக்கப்பட தொடங்கியுள்ளதனால் மகாவலி ஆற்றின் நீர்மட்டம் உயரக்கூடும் என்பதால் அப்பகுதியில் உள்ள மக்களை விழிப்புடன் இருக்குமாறு அதிகார சபை அறிவித்துள்ளது. நேற்று காலை 6 மணியுடன் முடிவடைந்த 24 மணி நேரத்தில் மட்டக்களப்பில் 146.7 மில்லிமீட்டர், அம்பாறையில் 109.9 மில்லிமீட்டர், ரந்தனிகவில் 103 மில்லிமீட்டர், ரந்தம்பியில் 92 மில்லிமீட்டர், விக்டோரியாவில் 91 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கண்டியில் உள்ள உடுதும்புர பகுதியில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்துள்ளதாக கட்டட ஆராய்ச்சி அமைப்பு தெரிவித்துள்ளது. மானிப்பாய் பிரதேச சபையின் முறைகேட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை சாந்தை கிராம சேவை பிரிவு மக்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜே 148 கிராம சேவகர் பிரிவில் உள்ள வைரவர் வீதி புனரமைப்பில் பல்வேறு முறைகேடுகள் இருப்பதாக சுட்டிக்காட்டிய மக்கள் இவ்வாறு கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அந்த மக்கள் கருத்து தெரிவிக்கையில், எமது பகுதியில் உள்ள வைரவர் வீதியை புனரமைப்பதற்கு 1 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அந்த வீதியானது புனரமைப்புக்காக கேள்வி விண்ணப்பம் கோரப்படாமல் ஒரு தரப்புடன் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. இந்நிலையில் அந்த வீதியில் புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதற்காக நாங்கள் வீதியோரத்தில் உள்ள மரங்களையும் வெட்டி புனரமைப்புக்கு ஒத்துழைப்பு வழங்கினோம். இதன்போது குறித்த வீதிக்கு தரமான அடித்தளம் விடப்படாது தரமற்ற வகையில் புனரமைப்பு பணிகள் இடம்பெற்றன. இதுகுறித்து நாங்கள் பிரதேச சபை தவிசாளர், தொழில்நுட்ப உத்தியோகத்தர், ஒப்பந்ததாரர் ஆகியோருடன் முரண்பட்டோம். இதன்போது தவிசாளரும் தொழில்நுட்ப உத்தியோகத்தரும் ஆளுக்கு ஒவ்வொரு கருத்தினை ஒருவருக்கொருவர் முரண்பட்ட கருத்தினை கூறினார்கள். பின்னர் ஓரளவு தரமான நிலையில் வீதிக்கு அடித்தளம் விடப்பட்டது. இருப்பினும் அதுவும் திருப்திகரமாக இல்லை. குறித்த வீதியானது முழுமையாக புனரமைப்பு செய்யப்படாமல் அந்த வீதிக்கு வந்த மூலப்பொருட்கள் வேறு ஒரு வீதிக்கு எமது அனுமதியின்றி கொண்டு செல்லப்பட்டு அங்கு புனரமைப்புக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. இதனை கண்டித்த நாங்கள் வைரவர் வீதியை முழுமையாக புனரமைக்குமாறும் மற்ற பகுதியில் உள்ள வீதியை வேறொரு நிதியில் புனரமைக்குமாறும் கூறினோம். காரணம் 2 வீதிகளும் அரைக்குறையில்
காணப்படும் என்பதால் ஒரு வீதியை முழுமையாக புனரமைக்குமாறு நாங்கள் கூறினோம். சம்பவ இடத்திற்கு வந்த மானிப்பை பிரதேச சபையின் தவிசாளர் ஜெசீதன் தங்கள் மீது பிழை இருப்பதனை ஒத்துக்கொண்டார். மற்ற வீதியில் பரவப்பட்ட மூலப்பொருட்களை எடுத்து வந்து வைரவர் வீதியை முழுமையாக புனரமைப்பதாக கூறினார். அவ்வீதியில் பரவப்பட்ட மூலப்பொருட்களை எடுத்து வந்து வைரவர் வீதியில் பரவுமாறு ஊர் மக்களாகிய எங்களிடம் கூறினார். அவர்கள் விட்டு தவறுக்கு நாங்கள் அந்த வேலையை செய்ய தேவையில்லை. இருப்பினும் நாங்கள் அதையும் செய்வதாக கூறினோம். இருப்பினும் இதுவரை மேற்கொண்டு எந்த நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை. இதுவரை காலமும் புனரமைக்காது காணப்பட்ட எமது வீதியாவது தற்போதாவது புனரமைப்பு செய்யப்படுகிறது என்று நாங்கள் மகிழ்ச்சியில் இருக்கின்ற நிலையில் இவ்வாறான முறைகேடுகள் இடம்பெறுகின்றன. எனவே இது குறித்து பிரதேச சபையானது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை முற்றுமுழுதாக அமெரிக்கா பக்கம் சாய்ந்து கொண்டிருப்பதாக பிரித்தானிய அரசியல் ஆய்வாளர் அரோஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் 2007ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்சோ இலங்கைக்கான முன்னாள் அமெரிக்க தூதுவர் ராபர்ட் ஓ பிளெக் ஜூனியருக்கு முழு ஆதரவு அளித்து எவ்வாறு அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக செயற்பட்டார்களோ அதே போலதான் தற்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முழுமையாக அமெரிக்கா பக்கம் திரும்புவாராக இருந்தால் இலங்கையின் ஒட்டுமொத்த பிரச்சனையையும் அமெரிக்கா கையில் எடுக்கும். இந்த சந்தர்ப்பத்தை இல்லாமல் செய்யத்தான் தற்போது இந்தியா தமிழ் மக்களை தேர்ந்தெடுத்துள்ளது. இதற்காகத்தான் அவசரமாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினருடைய குழுவை இந்தியா சந்தித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி மீள விசாரணைக்கு எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவை நேற்று மேல் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இந்தியாவின் கிறிஸ் நிறுவனத்திடமிருந்து 70 மில்லியன் ரூபாவை பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக நாமல் ராஜபக்ஷ மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதவான் நதி அபர்ணா சுவதுருக்கோட முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் வழக்கில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதவான் வழக்கை பிப்ரவரி மாதத்துக்கு ஒத்திவைத்துள்ளார். இந்திய பெருங்கடலில் டிகாயோ காசியா தீவில் இலங்கை தமிழர்களை சில ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கிலாந்து சட்டவிரோதமாக தடுத்து வைத்தமை தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பு மீண்டும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பை ஆட்சேபித்து பிரிட்டிஷ் இந்திய பெருங்கடல் பிராந்திய ஆணையாளரால் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடானது லண்டன் நீதிபதிகளால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆணையாளரின் மேல்முறையீட்டை நிராகரிக்கப்பட்டதை வரவேற்பதாக பாதிக்கப்பட்டோர் தரப்பு சட்டத்தரணிகள் வரவேற்றுள்ளனர். குறித்த தீவில் தமிழர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டமையினால் இங்கிலாந்தில் வரி செலுத்துவோருக்கான செலவு கணிசமாக அதிகரித்துள்ளமையையும் சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டினர். அதோடு முன்னதாக உலகின் மிக தொலைதூர தீவுகளில் ஒன்றில் அதிகளவான புகலிட கோரிக்கையாளர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டனர் என்பதை நீதிமன்ற நீதிபதிகள் உறுதி செய்துள்ளனர். இருப்பினும் குறித்த தீர்ப்பை ஆட்சேபித்து தீவுக்கான ஆணையாளரால் மேன்முறையீடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் அவரது மேன்முறையீட்டின் 4 காரணங்களும் நீதிபதிகளால் நிராகரிக்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட சட்டவிரோத தடுப்பு காவல் என்ற தீர்ப்பு தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 60க்கும் மேற்பட்டோர் இலங்கை தமிழர்களை நீண்ட காலத்திற்கு சட்டவிரோதமாக தடுத்து வைத்திருந்தமைக்காக பிரித்தானிய அரசாங்கம் மில்லியன் கணக்கான பவுண்ட்களை இழப்பீடாக செலுத்த நேரிடும் என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மலையகமே எமது தாயகம், அதனை கைவிட்டு வடக்குக்கு கிழக்குக்கோ நாம் செல்ல தயாரில்லை என வேலுசாமி ராதாகிருஷ்ணன் எம்பி பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். எனவே மலையகத்தில் வாழ்வதற்கான அனைத்து வசதிகளையும் அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும். இது தொடர்பில் தோட்ட கம்பெனிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்றும் அவர் சபையில் கேட்டுக் கொண்டார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற நாட்டின் தற்போதைய நிலைமை தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். விவாதத்தில் தொடர்ந்து உரையாற்றிய அவர் பாராளுமன்றத்தில் இம்முறை வரவு செலவு திட்டத்தின் 2வது வாசிப்பில் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் எந்தவித உறுதியான விடயங்களும் முன்வைக்கப்படவில்லை. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு, குடியிருப்பு, அவர்களுக்கான உரிமை தொடர்பில் அரசாங்கத்தின் அனைத்து எம்பிக்களும் ஒன்றிணைந்து குரல் கொடுத்தனர். இது மகிழ்ச்சியான விடயம். எனினும் தற்போது நெற்கதியாக உள்ள அந்த மக்களுக்கு தற்போதைய அரசாங்கம் 7 பேர்ச் காணிக்கை வழங்கி நிரந்தர வீடுகளையும் நிர்மாணித்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். எந்த நிலையிலும் நாம் வடக்கு கிழக்குக்கு செல்வதற்கு தயாரில்லை. மலையகமே எங்கள் தாயகம், அங்குதான் நாம் வாழ்வோம். அங்கு நாங்கள் வாழ்வதற்கான சகல வசதிகளையும் அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும். பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன தோட்ட கம்பெனிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். எங்கள் காலத்தில் செய்ய முடியாததை உங்கள் காலத்திலாவது செய்து கொடுக்க வேண்டும் என்று நாம் அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்கின்றோம். தேயிலை, ரப்பர் என 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெருந்தோட்ட பயிற்சிகள் அங்கு காணப்படுகின்றன. தோட்ட தொழிலாளர்களுக்கு 7 பேர்ச் காணியை வழங்க 5000 ஏக்கர் காணிகளை மட்டுமே ஒதுக்க வேண்டும். இதன் மூலம் எந்த நட்டமும் ஏற்பட போவதில்லை. அவர்கள்
அவர்களும் இந்த நாட்டு மக்கள் என்பதை கவனத்தில் கொண்டு அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அவர்களுக்கு உரிய காணிகளை பிரித்துக் கொடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மலையக சமூகம் எந்த காலத்திலும் ஒதுக்கப்பட்ட சமூகமாக வாழ முடியாது. இலங்கைக்கு உதவிகள் தேவைப்படும் போதெல்லாம் விரும்பி முன்வந்து உதவி செய்யும் இந்திய அரசாங்கத்துக்கு எங்களுடைய நன்றிகள் என்றார். நிட்பா சூறாவளியால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையின் வளர்ச்சிக்கு சர்வதேச சுற்றுலா பயணிகள் உதவ வேண்டும் என இலங்கை அணியின் முன்னாள் தலைவர் குமார சங்கக்கார கோரிக்கை விடுத்துள்ளார். தமது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ள அவர், மிக மோசமான வெள்ளப்பெருக்கில் இருந்து மீள்வதற்கு சுற்றுலாத்துறை ஒரு முக்கிய உந்து சக்தியாக இலங்கைக்கு உள்ளது. இதனால் சர்வதேச பயணிகள் இலங்கைக்கு வர வேண்டும். அனைவருக்கும் இலங்கை திறந்திருக்கும். இலங்கை பாதுகாப்பானது. உங்களை வரவேற்க நாடு தயாராக உள்ளது. உங்கள் வருகை இலங்கையின் வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். கடந்த நவம்பர் 29ஆம் தேதி நாடு தழுவிய அவசர கால நிலையை அரசு அறிவித்துள்ள போதிலும் நாடு இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதாக சுற்றுலாத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அனைத்து முக்கிய சுற்றுலா மற்றும் கலாச்சார தளங்களும் முழுமையாக திறக்கப்பட்டுள்ளன. தையிட்டி திச விகாரை சட்டவிரோதமானது என 3 மொழிகளிலும் விகாரைக்கு முன்பாக பெயர் பலகை நாட்டுவது என்றும் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் கௌரவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஞாயிற்றுக்கிழமை விகாரை முன்பாக போராட்டம் நடாத்துவது என்றும் வடக்கு பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தியின் பூரண ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்றைய தினம் வியாழக்கிழமை தவிசாளர் சோமசுந்தரம் சுகிர்தன் தலைமையில் இடம்பெற்றது. தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைந்துள்ள திசவிகாரி என கூறப்படும் கட்டடத்திற்கு இந்த அனுமதியோ பிரதேச சபையில் பெற்றிருக்காத நிலையில் இந்த கட்டிடமானது சட்டவிரோதம் என்பதை அறியப்பட்டது மும்மொழிகளிலும் அறிவித்தல் பலகை ஒன்று நாட்டப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் பத்மநாதன் சார்ஜனால் பிரேரணை ஒன்று சபையில் கொண்டுவரப்பட்டது. குறித்த பிரேரணைக்கு தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சட்டவிரோத தையிட்டி விகாரையில் விகாராதிபதிக்கு வழங்கப்படவுள்ள கௌரவத்திற்கு எதிர்ப்பை சபையில் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் எனவும் பத்மநாதன் சாருஜனால் பிரேரணை சபையில் கொண்டுவரப்பட்டது. குறித்த பிரேரணைக்கும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்த நிலையில் ஏகமனதாக பிரேரணை நிறைவேற்றப்பட்டது. அதேவேளை விகாராதிபதிக்கு வழங்கப்படவுள்ள கௌரவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை விகாரி முன்பாக போராட்டம் முன்னெடுப்பது என சபையில் தீர்மானிக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் அரசியல் கட்சிகள் எவையும் தலைமை தாக்காது. மக்கள் போராட்டமாக முன்னெடுக்கப்படுமாயின் தாமும் போராட்டத்தில் கலந்து கொண்டு எதிர்ப்பு தெரிவிப்போம் என தேசிய மக்கள் சக்தியினர் தெரிவித்தனர். அதன்போது போராட்டம் மக்கள் போராட்டமாகவே முன்னெடுக்கப்படும் என சபையில் தெரிவிக்கப்பட்டது. அதேவேளை தையிட்டி திசவிகாரையின் விகாராதிபதி ஜின்தோட்டை நந்தாராம தேரருக்கு வழங்கப்படவுள்ள அமரபுர ஸ்ரீ கல்யாண வம்ச குழுவின் வட இலங்கை துணை தலைமை சங்கநாயக பதவிக்கான ஸ்ரீ சன்னா சான்றிதழ் மற்றும் விஜயன் சான்றிதழ் வழங்கும் விழா எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அமைச்சர் கிரிதுமோ சுனில் செனவி தலைமையில் வழங்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ரொக்சன் வெல்லட உடன் அமலுக்கு வரும் வகையில் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். பொறுப்பு வாய்ந்த பதவியொன்றை வகிக்கும் அரசாங்க வைத்திய உத்தியோகத்தர் என்ற ரீதியில் தனது பொறுப்புகளை மீறி செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மக்கள் மத்தியில் சர்ச்சைக்குரிய மற்றும் அமைதியற்ற சூழலை உருவாக்கும் வகையில் செயற்பட்டமை மற்றும் ஊடகங்களுக்கு அனுமதியின்றி கருத்து வெளியிட்டமை தொடர்பில் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அரசு சேவை ஆணைக்குழுவின் சுகாதார சேவைக்குழுவின் செயலாளரின் உத்தரவுக்கு அமைய பதவி நீக்க கடிதம் உரிய நபருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. பதவி நீக்கப்பட்ட வைத்தியரின் வசம் அரசாங்கத்துக்கு சொந்தமான ஏதேனும் பொருட்கள் இருந்தால் அவற்றை இலங்கை தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் நாயகத்தினால் நியமிக்கப்படும் ஒருவரிடம் ஒப்படைக்க அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பணி இடைநிறுத்தப்பட்டுள்ள காலப்பகுதியில் அவர் நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது எனவும் வசிப்பிடத்தில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் அதனை தெரியப்படுத்த வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நிதி மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட போது அவரின் உடல்நிலை ஆபத்தான நிலையில் உள்ளதாக வைத்தியர் ரொக்ஷான் பெல்லன அறிவித்திருந்தார். ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவை பெற்ற வைத்தியர் தனது நன்றி விசுவாசத்தை வெளிப்படுத்தியதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தன. முன்னாள் ஜனாதிபதியை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்ட போதும் அவருக்கு உயிராபாத்தான நிலையில் உடல்நிலை காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தால் 2026ஆம் ஆண்டு எந்தவித பொருளாதார நெருக்கடியும் ஏற்படாது. எரிவாயு விநியோகத்திலும் பாதிப்பு ஏற்படாது. பொருளாதாரம் ஸ்திரமாக உள்ளது. விழுந்தாலும் சிறந்த முறையில் மீண்டெழுவோம். அதற்கான சக்தி எமக்கு உள்ளது என வெளிவிகாரம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற நாட்டின் தற்போதைய அனர்த்த நிலைமைகள் குறித்த சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில்
நாட்டில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்த நிலைமைகளில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்கு அரசு இயந்திரம் சிறந்த முறையில் செயல்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பதற்கு முப்படையினரும் போலீசாரும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டார்கள். நவம்பர் 28ஆம் தேதி பிரதமர் தலைமையில் ராஜதந்திர பிரதிநிதிகளை அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம். இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு சர்வதேசத்திடம் வலியுறுத்தினோமாகவே அரசாங்கம் என்ற அடிப்படையில் இயற்கை அனர்த்த நிலைமையை சிறந்த முறையில் முகாமைத்துவம் செய்தோம். இயற்கை அனர்த்த நிலைமை தீவிரமடைந்து 6 மணத்தியாளங்களுக்குள் இந்திய அரசாங்கம் மீட்பு பணிக்காக 2 ஹெலிகாப்டர்களையும் மீட்பு பணியாளர்களையும் அனுப்பி வைத்தது. அதேபோல் பாகிஸ்தான் அரசாங்கம் ஹெலிகாப்டரையும் நிவாரணப் பொருட்களையும் வழங்கியது. 24 மணத்தியாளங்களுக்குள் சர்வதேச நாடுகள் நிவாரணங்களை வழங்கி ஒத்துழைப்பு வழங்கின. இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் இலங்கை விவகாரத்தில் இணக்கமாகவே செயல்பட்டன. இன்றும் அவ்வாறே செயல்படுகின்றன. அதேபோல் உலக நாடுகளின் தலைவர்கள் இலங்கையின் அனர்த்த நிலைமைக்கு அனுதாபம் தெரிவித்தார்கள். இலங்கை தனிமைப்படவில்லை என்று உலக நாடுகள் நம்பிக்கை அளித்தன. அதேபோல் சர்வதேச நிதி நிறுவனங்களும் இலங்கைக்கு நிதி மற்றும் ஏனைய நிவாரணங்களை வழங்கி உதவின. தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்திலான சிவில் அமைப்புகளும் வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களும் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கினார்கள். மக்களும் தனிப்பட்ட முறையில் பிரிதொருவருக்கு ஒத்துழைப்பு வழங்கினார்கள். இயற்கை அனர்த்த நிலைமையின் போது இலங்கையில் பல லட்சம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இருந்தார்கள். ஒருவருக்கு கூட எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரணம் அளிப்பதற்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இந்த பேரிடரால் முழு நாடும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில பகுதிகளில் நிவாரணம் வழங்கலின் போது குறைபாடுகள் காணப்படலாம். அவற்றை ஆராய்ந்து தீர்வு பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதனை விடுத்து அரசியல் செய்ய முற்படக்கூடாது. நெருக்கடியான நிலைமையின் போது எதிர்க்கட்சியினர் ஒத்துழைப்பு வழங்கினர். ஒரு சிலர் மாத்திரம்தான் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். அவர்களை கருத்தில் கொள்ளப் போவதில்லை. சுற்றுலாத்துறைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. டிசம்பர் மாதம் முதல் காலப்பகுதியில் மாத்திரம் 93,000 பேர் நாட்டுக்கு வந்துள்ளார்கள். இந்த ஆண்டு மாத்திரம் நாட்டுக்கு 22 லட்சம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருக்கின்றார்கள். ஜனவரி மாதம் 5ஆம் தேதி முதலாவது எரிவாயு கப்பல் நாட்டிற்கு வரும். எனவே நாட்டில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தால் 2026ஆம் ஆண்டு எந்தவித பொருளாதார நெருக்கடியும் ஏற்படாது, எரிவாயு விநியோகத்தில் பாதிப்பும் ஏற்படாது என்றார். நிட்பா பேரழிவை தொடர்ந்து இலங்கையில் ஏற்பட்டுள்ள அசாதாரண பொருளாதார மற்றும் சமூக சவால்களை எதிர்கொள்ள 200 மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர நிதி வசதியை வழங்குமாறு இலங்கை அரசு விடுத்துள்ள கோரிக்கையை பரிசீலிப்பதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை இன்று கூடவுள்ளது. இக்கூட்டத்தின் போது குறித்த அவசர நிதி வசதியை வழங்குவது தொடர்பில் இறுதி இணக்கப்பாட்டை எட்ட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. டிட்வா சூறாவளி காரணமாக நாட்டில் ஏற்பட்ட பெரும் சேதங்கள், மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் பொருளாதார அழுத்தங்களை சமாளிப்பதற்காக இலங்கை அரசு சர்வதேச நாணய நிதியத்திடம் இந்த அவசர நிதி உதவியை கோரியிருந்தது. அதன்படி தற்போது சர்வதேச நாணய நிதியத்தால் இலங்கைக்கு வழங்கப்பட்டு வரும் விரிவுபடுத்தப்பட்ட நிதி வசதி மேலதிகமாக இந்த 200 மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர நிதி வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட்டு வரும் EFF திட்டத்தின் 5வது மீளாய்வு ஏற்கனவே நிறைவடைந்துள்ளது. அதற்கான அங்கீகாரத்தை வழங்குவதற்காக IMF நிறைவேற்று சபை கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி கூடவிருந்தது. எனினும் இலங்கை அரசால் முன்வைக்கப்பட்ட புதிய அவசர நிதி வசதி கோரிக்கை காரணமாக அந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் இன்று நடைபெறவுள்ள IMF நிறைவேற்று சபை கூட்டத்தில் 200 மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர நிதி வசதி, EFF திட்டத்தின் 5வது மீளாய்வு என இரு விடயங்கள் தொடர்பாக ஒரே நேரத்தில் கவனம் செலுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்தின் முடிவுகள் இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலைமையை சமாளிப்பதில் முக்கிய திருப்பு முனையாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.